கீரை கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருள்: கீரை ஒரு கட்டு, வெங்காயம் தேவையான அளவு, பாசிப்பருப்பு வேக வச்சது, கடுகு, தக்காளி, பூண்டு, அரைச்சி ஊற்ற தேங்காய், அப்புறம் சாம்பார் தூள். ஃபஸ்ட்டு பாத்திரம் சூடானவுடனே எண்ணெய் ஊற்றிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். இப்போ பொரிஞ்சோடனே தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பூண்டு போட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டுடலாம். நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு சாம்பார் தூள் போட்டுடலாம். உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். லைட்டாக வதங்கினோடனே கீரை போட்டுடலாம். கீரை, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றிடலாம். ரொம்பலாம் ஊற்றாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். வந்துடுச்சு. இப்போ வேக வச்ச பாசிப்பயிறு ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். இப்போ இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம். அவ்வளோதான். தண்ணிலாம் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் தேங்காய் அரைங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் சூடாக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கீரை கூட்டு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.